ஸோ அப்போ அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸுக்குன்னு டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 20 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கான டிமாண்ட் வந்து இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்சியல் சேல்ஸ் வந்து சென்னையில் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா அப்படின்னு கேட்டால் Q2 in 2025 ஸோ 11% வந்து ஃபஸ்ட் குவார்ட்டரோட செகண்ட் குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெசிடென்சியல் சேல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நோட்டீஸ் பண்ணுது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து மக்கள் அதிகமான பேர் வந்து ரெசிடெண்ட்டுக்காக வர்றாங்க. ஸோ அந்த ரெண்ட் அப்படிங்கிறது டிமாண்ட் இருக்குது. ரெண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம், அந்த இடத்த வாங்கி ரெண்ட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போ அந்த பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சென்னையில் டிமாண்ட் இருக்குதா அப்படின்னா 100% டிமாண்ட் இருக்குது. இப்போ வந்து முக்கியமான மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையோட 3rd மாஸ்டர் பிளானை வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சரி அதில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவுசிங்காக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எக்கானமியாக இருக்கட்டும், அண்ட் பீப்புள் சஸ்டைனபிலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி